ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 12வது திருநாமம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இதன் பொருள், தனது சிவந்த திருமேனியின் ஒளி வெள்ளத்தால் பிரம்மாண்டங்களை மூழ்கடிப்பவள். 1000 உதயசூரியனின் ஒளியுடன் அவள் வெளிப்போந்தலால் அண்டங்கள் அனைத்திலும் அதே சிகப்பு படர்கிறது. நிஜாருண பிரபா என்றால் தனது உண்மையான சிவந்த ஒளி என்று பொருள். வண்ணப்பொடி அல்லது கலவையை பூசியதால் ஏற்பட்ட சிவப்பன்று. இயற்கையான ஒளி வீசும் சிகப்பு அழகு உடையவள் என்பது கருத்து. சந்திர சூரிய குடும்பங்கள், விண்மீன்கள், நம் கண்ணில் புலப்படும் ஆகாயம் ஆகிய அனைத்தும் சேர்ந்தால் அது பிரம்மாண்டம் எனப்படும். அதுபோல் பல பிரம்மாண்டங்கள் சேர்ந்தால் அது பிரம்மாண்ட மண்டலம் எனப்படும். அண்ட கோடிகள் அனைத்தையும் அம்பிகையின் மேனி ஒளி சிகப்பாக்குகிறது. அதாவது சிகப்பு ஒளி வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறது. சிந்தூர மேனியள் என்றும் சிந்தூர வண்ணத்தினாள் என்றும் அபிராமி அந்தாதி அன்னையின் சிகப்பு அழகை குறிப்பிடுகிறது. சௌந்தர்ய லகரியில் உள்ள இதே சிகப்பழகு வர்ணனை அமைந்த ஸ்லோகத்தை அருண ரூப தியானம் என்று போற்றுகின்றனர். இந்த நாமத்தின் விரிவே அந்த ஸ்லோகம் எனலாம். அதற்கு பயன் எழுதிய பிரம்ம ஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இந்த செம்மேனி தியானம் ஸ்திரீ வஷ்யத்தை தரும் என்கிறார். அம்பிகை அடியார்கள் பெண்கள் அனைவரையும் அம்பிகையாகவே காண்பார்கள். அப்படி இருக்க அவர்களுக்கு ஏன் ஸ்திரீவட்சியம்? இந்த வினாவுக்கு தேதியூர் சாஸ்திரிகள் தெளிவான விளக்கம் அளித்துள்ளார்கள். சாஸ்திரங்களுக்கு, அதாவது கலைகளுக்கு உரிய தேவதைகள் அம்பிகை அடியார்களுக்கு வசமாவார்கள். மேலும் அடியவர் ஒருவருக்கு அவருடன் மாறுபட்ட கருத்துடைய மனைவி அமைந்துவிட்டால் அருண ரூப தியானத்தின் மூலம் அவளை அடியவர் தன் வழிக்கு கொண்டு வர இயலும். அதுவே ஸ்திரீவட்சியமாகும். அவ்வாறே மனைவியும் மாறுபட்ட கருத்துடைய கணவனை அருண ரூப தியானத்தின் வழியே தன் வழிப்படுத்த இயலும். நன்றி.